பிளே ஸ்டோர் ஆப் நீங்க வந்து ஓபன் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுறப்ப பாத்தீங்கன்னா வந்து பிளே ஸ்டோருக்குள்ளேயே வந்து போகாது. இந்த மாதிரி வந்து ஷோ ஆனிச்சுன்னா அதை எப்படி வந்து கம்ப்ளீட்டா சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ஆப்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஆப் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எடுத்து உள்ளார போனீங்கன்னா அதுல வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளே ஸ்டோர் ஆப் வந்து போய் பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஷோ ஆகாது. நார்மலா எப்போதுமே வந்து பிளே ஸ்டோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.